எது மகிழ்ச்சி அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க. 4 வயசுல எந்திரிச்சு நின்னோம் அப்படின்னா அது வெற்றி. 10 வயசுல வெளிய போயிட்டு திரும்பி வந்தோம் அப்படின்னா அது வெற்றி. 15 வயசுல நல்லா படிச்சா வெற்றி. 18 வயசுல நமக்கு ஒரு ஓட்டர் ஐடியோ இல்ல டிரைவிங் லைசென்ஸோ 18 வயசு பூர்த்தி ஆயிருச்சுன்னு கிடைச்சோம் அப்படின்னா அது வெற்றி. 25 வயசுல கையில ஒரு டிகிரியும் வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு வெற்றி. 30 வயசுல பொண்ணு கிடைச்சிச்சுன்னா வெற்றி. 30 வயசு தாண்டிட்டா பொண்ணு கிடைக்காது. ஓகேவா? ஸோ 40 வயசுல இளமையாவே இருந்தோம் அப்படின்னா வெற்றி. 50 வயசுல தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்விய குடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா அது வெற்றி. 60 வயசுல ஓய்வு கிடைச்சுச்சுன்னா வெற்றி. சரிங்களா? 65 வயசுல உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா வெற்றி. 70 வயசுல நீங்க எங்கேயாவது வெளிய போயிட்டு மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி. 75 வயசுக்கு மேல தானாக எழுந்து நிக்க முடியுது அப்படின்னா அது வெற்றிங்க. 80 வயசுக்கு மேல வீட்டுக்கு பாரமா இருக்காம இருந்தோம்னா வெற்றி. அதுக்கு மேல ஒரு இலை உதிர்ற மாதிரி, ஒரு பறவை பறக்கிற மாதிரி மகிழ்ச்சியா இந்த உலகத்துல இருந்து நம்ம விடை பெற்றோம் அப்படின்னா வாழ்க்கை வெற்றிங்க. அதுதாங்க. வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றி.